அண்மை செய்தியாக பார்க்கிறோம். மத்திய அரசின் உண்மை கண்டறியும் குழுவுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. மத்திய அரசின் உண்மை கண்டறியும் குழு தொடர்பான அரசாணைக்கு உச்சநீதிமன்றம் தடை விதித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். மத்திய அரசின் உண்மை கண்டறியும் குழு தொடர்பான அரசாணைக்கு உச்சநீதிமன்றம் தடை விதித்திருக்கிறது. மும்பை உயர்நீதிமன்றத்தில் இறுதி தீர்ப்பு வரும் வரை இடைக்கால தடை விதித்திருக்கிறது உச்சநீதிமன்றம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைந்திருக்கிறார் நமது மூத்த செய்தியாளர் கணபதி. கூடுதல் விவரங்கள் என்ன? சமூக வலைதளங்களில் வெளியாகும் செய்திகளை சரிபார்த்து அவை சரியாக இருக்கிறதா இல்லையா என நடவடிக்கை எடுப்பதற்காக பிரஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோ எனப்படும் மத்திய அரசின் இன்ஃபர்மேஷன் அண்ட் பிராட்காஸ்டிங் அமைச்சகம் மூலமாக செயல்படும் அமைப்புக்கு அதிகாரத்தை மத்திய அரசு வழங்கியிருந்தது. இது தொடர்பான உத்தரவு மற்றும் விதிகள் ஆகியவற்றை எதிர்த்து மும்பை உயர்நீதிமன்றத்திலே வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த வழக்கிலே 2 நீதிபதிகள் கொண்ட அமர்விலே 2 நீதிபதிகளும் எதிரெதிரான தீர்ப்புகளை வழங்கியதன் காரணமாக தற்போது 3வது நீதிபதிக்கு இந்த மனு அனுப்பப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கின் தீர்ப்பை வழங்கும்படி 3வது நீதிபதிக்கு விவரங்கள் அனுப்பப்பட்டிருக்கின்றன. இத்தகைய சூழலில் 3வது நீதிபதி இடைக்கால தடை விதிக்க மறுத்துவிட்டார் என செய்தி வெளியான உடனேயே மத்திய அரசு தன்னுடைய பிரஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோ மூலமாக இந்த உண்மை கண்டறியும் குழுவை செயல்படும் என அறிவித்துவிட்டது. இந்த அறிவிப்பு நேற்று வெளியான நிலையிலே இன்று உச்சநீதிமன்றத்திலே இது தொடர்பான மனு விசாரணைக்கு வந்தது. அப்போது 3வது நீதிபதி மும்பை உயர்நீதிமன்றத்திலே தன்னுடைய தீர்ப்பை வழங்கும் வரை இடைக்காலமாக இந்த நடவடிக்கைக்கு தடை விதிப்பதாக உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. ஆகவே மும்பை உயர்நீதிமன்றத்திலே இந்த வழக்கு முடிவடைந்து 3வது நீதிபதியின் தீர்ப்பு வெளிவரும் வரை இந்த தடை நீடிக்கும். ஆகவே மும்பை உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை வழங்காவிட்டாலும் தற்போது உச்சநீதிமன்றம் அத்தகைய தடையை வழங்கியிருக்கிறது. பல்வேறு முக்கிய கேள்விகளுக்கு பதில் தெரிய வேண்டும் எனவும் அதுவும் இதெல்லாம் அரசியல் சாசனம் தொடர்பான கேள்விகள் என்பதால் இந்த தடையை விதிப்பதாகவும் உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. ஆகவே தேர்தல் நடைபெறவுள்ள இந்த தருணத்திலே மத்திய அரசின் ஒரு முக்கிய நடவடிக்கைக்கு உச்சநீதிமன்றம் தடை விதித்திருக்கிறது. தற்போதைய விவரங்களுக்கு நன்றி கணபதி.